கார்பனேட்டட் பிவரேஜஸும் இந்த ரெட் மீட்டும் ஆர் வர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ். இது ரெண்டும் சேரும்போது நீங்களே தண்ணி ஊற்றி செடி வளர்க்குற மாதிரி, உடம்புக்குள்ளே உள்ளே போய் கேன்சரை நீங்களே வளர்க்குற மாதிரி ஆகிடுது. ஸோ கைண்ட்லி இது எல்லாமே 100% அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ப்ராப்பராக ப்ரெஷர் குக்கரில் வச்சு சிக்கன் மட்டன் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப எக்ஸசிவாக ஃப்ரை பண்ணியோ இல்லை ஹாஃப் ஹீட் பண்ணி ஹாஃப் குக் பண்ணுறதோ தப்பு. அகெயின் அனதர் ப்ராப்ளம் இஸ் ரெஃப்ரிஜரேட்டட் ஐட்டம்ஸ். கொண்டு போய் குக் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், திருப்பி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஹீட் பண்ணுறோம். இது வந்து ஹீட்டிங் தாயிங் திருப்பி ஹீட்டிங் நடக்குது. ஸோ அப்போ என்னென்னா ஃபுட்டில் இருக்கிற குவாலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டு அதில் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஆட் ஆன் ஆகுது. ஸோ அது உடம்புக்குள்ளே போகும்போது அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு சிங்க் இருக்குது, அந்த சிங்க் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த சிங்கோட என்டையர் ஏரியா ஃபுல்லாக பாக்டீரியா க்ரோ ஆகுது. அதே மாதிரி இது உடம்புக்குள்ளே இருக்க சிங்க்குங்கிறது அந்த குடலில் வந்து போய் இந்த பாக்டீரியா இதெல்லாம் உட்காந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் ஹாஃப் குக்டாக உட்காந்துருக்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகும்போது பாடியால் அதை எலிமினேட் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ள கேன்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ லைஃப் ஸ்டைல்னு நம்ம யோசிக்கும்போது ஃபுட்டை யாருமே பேசுகிறது கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு காமன் திங் என்னென்னா இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க என்னென்னா எனக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்தா ஜாலியாக இருக்குது, டே டைமில் தூங்குறேன் அப்படின்ட்டு. நம்ம பாடியில் ஒரு கிளாக் இருக்குது, அந்த கிளாக்கு இந்த டைமுக்கு இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகணும்னு ஒரு கோடிங் வச்சுருக்கு. நீங்கள் அதை மாற்றி செய்யும்போது இம்ப்ராப்பராக ஹார்மோன்ஸ் லெவல் உடம்புல சுற்றிட்டு இருக்கு. இம்ப்ராப்பர் ஹார்மோன்ஸ் லெவலில் பாடியோட ரெக்கவரி பேட்டர்னும் புவராக இருக்குது, இம்யூனிட்டி கம்மியாகுது, உடனடியாக கேன்சர் டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஸ்லீப்பு டயட் இதெல்லாம் லெஸ் ஸ்போக்கன் சைடு எஃபெக்ட்ஸ். காமனாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் சிகரெட் பிடிக்கல எனக்கு ஏன் வந்துச்சு, நான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஏன் வந்துச்சு. பட் அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்.